வணக்கம் மக்களே, நான் உங்கள் நீர்ப்பறவை மீனவன். மக்களே, வாட நாள் வந்தாலே தங்கல் தொழில் தான். இப்போ தங்கல் தொழில் தான் சிறப்பாக போய்கிட்டுருக்கு. இப்போ தங்கல் தொழில் தான் நாங்கள் போய்கிட்டுருக்கோம். போனோன்னே நமக்கு வேலை கிளாத்தியை பிடிச்சி மட்டு விட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க. லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போது நம்ம வத்த மட்டு, அதாவது பாறை மட்டை நம்ம வலிச்சிட்ருக்கோம். இன்றைக்கி என்னென்ன மீன் கிடச்சின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓடுது கிடந்து இது 2 சீலா அப்போ. ஆமாம், அது 3 சீல் வரும். ஒன்று முடிஞ்சிட்டு இன்னும் அதில் 2 சீல் மட்டும் வந்துட்டு. எவ்வளோ தூரத்தில் தான் நிற்காம்ப்பா. மீன் தரமாக இருக்கு. பாட்டு வாங்கி ரெண்டாரியா தான் வர ஒழுங்காக வலிச்சு போட. மீன் ஓட்டினா கூட ஒழுங்காக வலிச்சு போட்டு வர. மீனை கிளப்பிட்டு அதுக்கு புரியல. கை மட்டும் கெடுத்துட்டீங்க. கத்தி இருக்காங்க சார். ஒரு மீன் தூண்டில் கொழுவி ஓடிக்கிட்டே இருக்கு மக்களே. ரொம்ப நேரமாக போராடிக்கிட்டு இருக்கோம். ஏங்க இழுத்துட்டு தான் வாரி கொஞ்சம் போச்சுங்க. ஒரு 8 தான் ஒரு நொட்டு தான். பாருங்க மக்களே, மீன் பக்கத்தில் வந்துருச்சு. ரொம்ப நேரமாக உயிரோடு ஓடிக்கிட்டே இருக்கான். அந்த கேன் எடுத்து முன்ன போடுங்க. வணக்கம் மக்களே, நான் உங்கள் நீர்ப்பறவை மீனவன். மக்களே, இன்றைக்கி நமக்கு மட்டில் ஒரு பெரிய குறுவலை கிடச்சிருக்கு. ஒரு 4-4.5 கிலோ வரும் மக்களே இந்த குறுவலை. சாப்பிட்றதுக்கு இந்த மீன் ரொம்ப நல்லாவே இருக்கும் மக்களே. இன்றைக்கி நமக்கு மட்டில் கிடச்சிருக்கு. வாட நாள் வந்துட்டுனாலே தங்கல் தொழில் தான் மக்களே. இன்றைக்கி நமக்கு தங்கல் தொழில் சிறப்பாக போயிட்டுருக்கு. இப்போ நம்ம பிடிச்ச மீனை எல்லாத்தையும் ஸ்டோரில் போட்டு பதப்படுத்த போகிறோம். இப்போ ஒன்று ஒன்றா ஸ்டோரில் தூக்கி போடுற மக்களே எல்லா மீனையும். மக்களை மட்டு வாங்கிட்டு இருக்கும்போது நம்ம தூண்டில் ஒரு 5 ஆளா கொழுவி வந்திருக்கு. இதை வாயிலேருந்து தூண்டி கழித்து எடுக்கிறது ரொம்பவே கஷ்டம். அதனால மண்டையில் 2 அடியை போட்டு நம்ம தூண்டில் இப்போ நம்ம எடுக்க போகிறோம். இது நமக்கு இப்போ தேவையில்லை. அஞ்சால வர 5 ஆள் இதோட பல்லு ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். கடிச்சிச்சுன்னா ரொம்பவே டேஞ்சர்.
அதனால் நம்ம இப்போ வந்து அதை வெட்டி விட்டுருந்தோம். தூண்டியை வெட்டி விட்டு அதை உயிரோட நம்ம இப்போ கடல்லே விடுறோம். அஞ்சல் லைட்டை தூக்கி எடு. அது வெட்டி விட்டாச்சு. வெட்டி விட்டாச்சா? அதில் தூண்டு நடந்துச்சு. இப்படி கொஞ்சம் வளர்ச்சினா சரி மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம நீர்ப்பறவை மீனோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மட்டு ஏதேசம் வலிச்சாச்சு மக்களே, தலக்க முடையம் வந்துருச்சு. இப்போ கொஞ்ச நேரத்தில் நாங்கள் கரையை போயிடுவோம். ஸோ நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, லைக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக் தான் அடுத்தடுத்து ஒரு சூப்பரான வீடியோ நான் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு எங்களுக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனாக அமையும். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் மக்களே.